ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஹார்ட் டு ஃபைண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லியன் யுவா ரெண்டு பேரும் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு யுவாவோட ஊருக்கு கிளம்புறாங்க. இங்க பார்த்தா யுவாவோட அண்ணன் இருக்கான்ல, திடீர்னு எங்கேயோ கண்ணு முழிக்கிறான். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு, ஷிவர் ஆயிட்டே இருக்கு. அவன் அசிஸ்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தா வேகமா அவனை ஒரே கையிலேயே கழுத்தை நெரிச்சு தூக்கி வீசுறான். பக்கத்துல இருக்கிற இன்னொரு அசிஸ்டன்ட் பாக்குறான். உங்களுக்கு பவர் வந்துருச்சு போலன்னு சொல்ல 7 நாள் முழுசா அதுல இருக்க எல்லா பவரையும் என் உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யுவாவை நெஞ்ச கத்தியால குத்திக்கும் போதே அவ உடம்புக்குள்ள இருந்து அந்த கல்லை அவன் கையில எடுத்திருக்கான். அது அவன் பிளட்டால ஆக்டிவேட் ஆகல. அப்புறம் யுவாவோட லியனோட பிளட் பட்டு அது ஆக்டிவேட் ஆயிருக்கு போல. இப்ப ரீசெண்டா அதுல இருக்கிற எல்லா பவரையும் இவங்க அண்ணன் எடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு லியனும் யுவாவும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. யுவா அவளோட குழந்தைய பார்க்க போறதுக்கு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு கடையில பொம்மைலாம் வாங்குறா. லியன் அங்க போயிடுறான். அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி யுவா யோசிக்கிறா. பார்த்தா யுவா கூட ஒரு தடவை பிரின்சஸா இருக்கும் போது இந்த இடத்துலதான் ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக உள்ள வருவா. லியன் கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல முதல் தடவை பாப்பான்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்றது நம்ம யுவாவோட கசின் பொண்ணு தானா. அந்த பொண்ணுதான் குழந்தைய வளர்க்குறா போல. அங்க நேரா நம்ம லியன் வந்துடுறான். யுவாவையும் கூட்டு போறான். பார்த்தா அந்த கசின் கிட்டதான் குழந்தைய ஒப்படைக்க சொல்லி யுவா விட்டு போயிருக்கா. அந்த குழந்தையும் நல்லா 3 வயசுல பெரிய குழந்தையா வளர்ந்துடுறா. வெளிய இருந்தே பாத்துட்டு நான் இங்க இருந்தே பாக்குறேன், போயிடுற அப்படின்னு யுவா சொல்றா. நான் முன்னாடி போறேன், நீ என் கூட வா அப்படின்னு லியன் உள்ள போறான். அங்க அந்த கசின் பாத்துட்டு வந்தீங்களா, குழந்தை நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க, என் கூட யார் வந்திருக்கான்னு பாருன்னு சொல்ல யுவாவை பாத்துட்டு அக்கா நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. ஆனா குழந்தை அவ பேரு லூஷி. லூஷிக்கு இன்னும் கூட நம்ம யுவாவை யாருன்னே தெரியலல்ல. சோ அதனால அவ அவங்க அம்மான்னு சொல்லிட்டு அந்த கசன் கூட தான் ஓட்டிட்டு இருக்கா. யுவா அதுக்கு நோ சொல்லவே இல்ல. அந்த பாப்பா லியனை கூட அங்கிள் தான் கூப்பிடுறா. அக்கா நீங்க யாருக்கா, அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்க. எந்த பதிலும் சொல்லாம யுவா அமைதியா இருக்கா. ஏன்னா எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாது, இன்னும் வேலை முடிக்கல, குழந்தை நல்லபடியா அங்க வாழ்ந்துட்டு இருக்கு, அது அப்படியே வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டுடுறா. லியனும் யுவாவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வளர்ந்த ஊர்லயே என் குழந்தைய வரும் நான் நினைச்சு கூட பாக்கல, நீங்க எப்படி குழந்தைங்க இருக்கத கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க, நான் வந்துட்டு உன்னை பார்த்தது கல்யாணம் தனிக்குல முதல் தடவை, அதுக்கும் முன்னாடியே அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அந்த கசின் பொண்ணு அங்க வந்துடுறா. நீங்க 2 பேரும் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுங்க, புரியுதா, இது உங்களோட வீடு, எத்தனை வருஷம் ஆனாலும் சோ எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க இங்க ஸ்டே பண்ணிட்டு இருங்க, கிளம்புறேன் அப்படி இப்படின்னு வெளியே வந்து உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்ப நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமான்னு லியன் கேக்குறான். யுவாவும் ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட, குழந்தைய எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியே அனுப்பியிருப்பேன்னு லியன் யுவாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். தூரமா இருந்து இந்த கசின் பொண்ணு பாக்குறா. லியன் அடிக்கடி இந்த குழந்தைய பார்க்க வரதால அவன் மேல லைட்டா அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் போல. இப்ப வைஃப் திரும்ப வந்துட்டாங்கன்னதும் இந்த கசின் பொண்ணுக்கு லைட்டா சோகமா இருக்கு. அன்னைக்கு மறுபடியும் லியனும் யுவாவும் அந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜா இருக்கார்ல, குட்டி ராஜா, அவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட இந்த வில்லி பொண்ணு வந்துட்டு ராஜா உங்க ட்ரெஸ்ஸ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, நான் எங்க அம்மா இறந்து போனப்போ என்ன நீ கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டேங்கிற போனா போதுன்னு காரணத்துக்காக தான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன், இனிமே என் ரூம்குள்ள வராத, என் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வராத, இது தூக்கி போய் எரி அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. உடனே அந்த வில்லியும் அதை எடுத்துட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில லியன் யுவா மறுபடியும் ஊருக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணு மறுபடியும் அக்கான்னு கூப்பிட்டுட்டு யுவா கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கா. என் பேர் வந்துட்டு அக்கான்னு நீ சொல்லக்கூடாது, என்ன ஆன்டின்னு கூப்பிடு அப்படின்னு யுவா சொல்லிடுறா. நீங்க ஏன் இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்ததே இல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு கீழே விழுந்துடுறா. நான் போய் துடைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வரேன்னு யுவா உள்ள ஓடுறா. அவ திரும்பி பார்க்கும்போது லியன், அந்த கசின், அப்புறம் குழந்தை 3 பேரும் ஒன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் யுவாக்கு நடுவுல போறதுக்கே மனசு வரல. அவ பாட்டுக்கு வெளியே வந்துட்டு சின்ஷா கூட சேர்ந்து அவ வேலைய பாத்துட்டு இருக்கா. லியன் அங்க வந்துடுறான். என்ன நினைச்சு நீ பாதியிலே கிளம்பி வந்த, என் குழந்தைய பாக்குறதுக்கு மறுபடியும் வரல, குழந்தை இப்பதான் உன்னை முதல் தடவை பாக்குறா, சோ வந்து க்ளோஸா இல்லாம இருக்கிறது சகஜம்தான், அதெல்லாம் போக போக பாத்துக்கலாம்னு சொல்றான். இல்ல அதெல்லாம் பத்தி ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்னு யுவா அப்படியே அவன் மனசை மாத்திட்டு இருக்கா. லியன் கேக்குறான், யுவா நான் சொல்ற ஒரு ஹேர் பின்ன நீ எனக்கு வரைஞ்சு கொடுக்கணும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல, அவன் சொல்ல சொல்ல யுவா அதே மாதிரியே வரைஞ்சு தரா. இந்த ஹேர் பின்ல என்ன இருக்குன்னு கேட்க, இதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயத்த உன்கிட்ட சொல்றேன், இப்ப நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு வரேன்னு லியன் வெளியே வரான். அன்னைக்கு அந்த ராஜா கூட சேர்ந்து பாஸ்ட் எல்லாம் பார்த்தான்ல, அப்போ ஃபியூச்சர் ஒரு சீனையும் பார்த்திருக்கான். அதுல மறுபடியும் இந்த புனித மரம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ஹேர் பின்னை வச்சிட்டு இருக்க யாரோ ஒருத்தங்க அந்த மரத்தை மறுபடியும் போய் எரிக்க போயிருக்காங்க. இப்போ இந்த மரத்தை எப்படி அடையிறதுங்கிறதே லியனுக்கு தெரியாம இருக்கு. சோ அவங்களை கண்டுபிடிச்சா மரத்துக்கிட்ட எப்படி போறதுங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக தான் லியன் அந்த ஹேர்பின் லேடியை தேடி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம யுவா ராஜாவை பாக்குறதுக்கு உள்ள வந்துடுறா. உன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, என் அண்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு.
என்னத்த சொல்றீங்க, அவன் இன்னும் செத்து போலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதே நேரத்துல நம்ம கிரவுன் பிரின்ஸ் இந்த ஊருக்கு தேடி வந்துடுறான். லியனும் யுவாவும் என்ன ஆனாங்கன்னு தெரியலேன்னு. போகும்போது யுவாவோட கசின் இருக்கால, அந்த பொண்ணு மேல லேசா இடிச்சிடுறான். அந்த பொண்ணு உடனே வேணும்னே ஆம்பளைங்க எல்லாம் இப்படி இடிக்கிறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஓங்கி அற விட்டுடுறா. ஊரே கூடி நின்னு வேடிக்கை பாக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹேர்பின் பத்தி விசாரிக்க போன லியன் வரான். 2 பேரையும் பார்த்து, என்ன உங்க 2 பேருக்குள்ள சண்டை, நீங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு கிரவுன் பிரின்ஸையும் கூடயே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கு இங்க தங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணி தங்க வைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லியன் உள்ள ரூம்குள்ள போறான். யுவா அந்த இடத்துல இல்ல, எங்கயோ வெளியே போயிருக்கான்னு மட்டும் லியனுக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு நைட் ஆகுது. இன்னும் அவங்க அண்ணன் உயிரோட தான் இருக்காங்கறத தெரிஞ்சுட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு அவ வெளியே வந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல எந்த இடத்துல வந்துட்டு லியனை வச்சு அடிச்சாங்களோ, பயங்கரமா வெட்டி டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுறா. அத பாக்குறதுக்கே அவளுக்கு பயங்கர அப்செட்டா இருக்கு. ஆனா பார்த்தா அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அதான் அந்த அவங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் மாஸ்க் போட்டவன், அவன் அங்க வந்துடுறான். அவனை புடிச்சு கைது பண்ணி ராஜா கொண்டு வந்து நம்ம யுவா முன்னாடி நிறுத்திட்டு இருக்கான். யுவா பாக்குறா, இவன் கூட நான் கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு சொல்ல எல்லாரும் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. யுவா என் புருஷனையாடா கொடுமைப்படுத்தினு கையில வாள் எடுத்துட்டு அவனை வெறித்தனமா வெட்ட ஆரம்பிக்கிறா. அவன் பயங்கரமா நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன், உன் புருஷன் எப்படி திரும்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி பேச யுவாக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. அவனை வெட்டி சாச்சிட்டு இருக்கா. அவன் இன்னும் கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லியன் அங்க வந்துடுறான். யுவாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பார்த்து வேகமா அவன் கொலை பண்ணிட்டு, பாரு யுவா ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், அதெல்லாம் மறந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருக்கிற யுவாவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். யுவா அப்படியே ரத்த கரையோட நேரா வீட்டுக்குள்ள வரா. அங்க இந்த குட்டி பாப்பா வந்துட்டு இந்த ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிக்க வேகமா வந்துட்டு நம்ம யுவா மறையிறா. லியன் பக்கத்துல குழந்தைய தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொல்ல, அங்கிருந்து குழந்தைய அவனு விளையாட்டு காட்டி தூக்கிட்டு போயிடுறான். இல்ல நான் உங்களுக்கு தெரியாம போயிருக்க கூடாது அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீ போனன்னு தெரியும். ஏன்னா நீ எங்க போறத வச்சு ஒருவேளை உங்க அண்ணா அங்க இருந்தானா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவான், உண்மையை கண்டுபிடிக்கலான்னு போனேன், ஆனா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், எந்த அவசரமும் கிடையாது அப்படின்னு அந்த ஹேர்பின் பத்தின விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். யாருக்கு அந்த மரம் இருக்கிற விஷயம் தெரியும், நம்ம அந்த ஹேர்பின் வச்சால சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இங்க யுவாவும் பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த அண்ணன் வந்துடுறான்ல, யுவாவோட அண்ணன், அவன்கிட்ட அந்த வில்லி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டு 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. உங்க பையன் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு எதிரா இருக்காரு போலயேன்னு சொல்ல, பையனாவது ஒண்ணாவது, ஏன் அப்பனே என்ன பையனா மதிக்கல, நான் ஏன் அவனை மதிக்க போறேன், அவனுக்கும் எனக்கும் போட்டி நடந்தா ஆளா அவனை தான் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே இந்த உலகமே எனக்கு தான், அதாவது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. இங்க மறுபடியும் இந்த டாக்டர் பொண்ணு இருக்கால கசின், கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கா. அவளை தாங்கி நம்ம கிரவுன் பிரின்ஸ் பிடிக்கிறான். இத பாத்துட்டு குட்டி பாப்பா சிரிச்சிட்டு இருக்கா. வேகமா கிரவுன் பிரின்ஸ் கூப்பிட்டு, நீங்க தான் என்னோட அப்பாவா, என் அப்பாவை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, கரெக்டா அங்க நம்ம லியன் வரான். இப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு எந்த அப்பனுக்கு போக மனசு வருமோ, யார் அப்பாவோ தெரியலன்னு சொல்ல, அந்த குழந்தையோட அப்பா நாதா அப்படின்னு லியன் சொல்றான். என்னது கள்ள தொடர்பா அப்படின்னு பயங்கரமா இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். கள்ள தொடர்பு இல்ல, எனக்கும் யுவாக்கும் பிறந்த குழந்தைதான் அவ, தெரியாம கண்டதையும் பேசாதன்னு லியன் திட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு குழந்தை வேற இருக்கா, இதெல்லாம் தெரியாம நான் பல தப்புகளை பண்ண இருந்தேனே, கல்யாணம் பண்ண இருந்தேன்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். யுவாவோட உடம்ப கசின் செக் பண்ணி பாக்குறா. லைட்டா வீக்கா இருக்கு, நான் மருந்து கொடுக்குறேன், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அதே ஹேர்பின் வச்சுட்டு ஒருத்தி உள்ள வரா. பார்த்தா அது இந்த அதான் மில்லி பொண்ணு இருப்பால, அவதான் அங்க வரா. உங்களுக்கு ஒரு கெஸ்ட கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவோட அப்பாவையும் கூட்டு வர, அப்பா நீங்க உயிரோட இருக்கீங்களாப்பா, எனக்கு தெரியாது, உங்க அசிஸ்டன்ட் வந்தான், அவன் ஏதோ கெட்டவன் நினைச்சிட்டு நான் அவனை கொலை பண்ணிட்டேன், சாரிப்பான்னு சொல்ல, அப்படியாப்பா, அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல அப்படின்னு ராஜாவோட கைய போட்டு இவன் முறுக்கிட்டு இருக்கான். இனிமே எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணுன்னு. அங்க இருந்து அவன் கிளம்புறான். ராஜாவை பாக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் வராரு. என்னோட மெயின் தளபதி எங்கன்னு கேட்க, அந்த தளபதியை கொண்டுட்டு தான் இவன் உள்ள வந்திருக்கான்னு சொல்ல, ராஜா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இதுக்கும் மேல நம்ம கையில எதுவும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு, தளபதி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தகவல் சொன்னார்ல, அவர்கிட்ட ஏதோ லெட்டரை கொடுத்து விட்டுருக்கான் நம்ம ராஜா. அவங்க அத்தைக்கு யுவாக்கு கொடுக்க சொல்லி அவரும் பேசாம வரவே இல்ல. என்ன ஆச்சுன்னு ராஜா கேட்க, உங்க அசிஸ்டன்ட் ஒருத்தர் வெளியே போனாருல, அவரும் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, ராஜாக்கு இப்ப வழியே தெரியல, ஒட்டு மொத்தமா நம்மள சுத்து போட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. ராஜா அங்க அரண்மனையை விட்டு வெளியே வராரு, யாருக்கும் தெரியாம வரணும்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம லியன், யுவா, கசின் கிரவுன் பிரின்ஸ் குழந்தையை தூக்கிட்டு ஒன்னா மார்க்கெட் குள்ள வந்திருக்காங்க. இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே யுவா பாத்துடுறா. அங்க போறது ராஜா மாதிரி இருக்கு, நார்மல் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கான், பின்னாடியே யாரோ வர ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவா பாக்குறா. கிரவுன் பிரின்ஸ பார்த்து, குழந்தையை தூக்கிட்டு நீங்க உள்ள போங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லியனும் யுவாவும் மட்டும் அங்க இருந்து கிளம்பி ராஜா பின்னாடியே போறாங்க. ராஜா கூட இருக்கிற அசிஸ்டன்ட்ட யாரோ வந்து அங்க கொலை பண்ணிட்டு ராஜாவை எடுத்து டார்கெட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள லியன் போயிட்டு அவங்கள போட்டு தள்ளிடுறான்.
ஆனா பாத்துட்டே இருக்கும்போது வாங்க வாங்க எல்லாம் ஒரே இடத்துல மாட்டினீங்களா அப்படின்னு யுவாவோட அண்ணன் அங்க வந்துடுறான். நான் இருக்கும்போது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு லியன் அவங்க அண்ணன் கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். லியன் அவன் உடம்புல போடுற ஒவ்வொரு வால் வீச்சும் இங்க பார்த்தா யுவா இருக்கால அவ கையில அதே இடத்துல அடிபட்டு இருக்கு. அதே மாதிரியே கீரல் விழுந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. லியனுக்கு என்ன பண்றதுனே புரியல. பாத்துட்டு இருக்கான். இந்த உடனே யுவாவோட அண்ணன், பாத்தியா எனக்கும் அவளுக்கும் அன்னைக்கு அந்த கல்லுல எங்க 2 பேர் ரத்தமும் பட்டுச்சுல, அதனால பிளட் பாண்டு உருவாகிருச்சு. இதுக்கு மேல நீ என்ன கொன்னா அவளும் செத்துருவா. எங்க கொல்லு பாக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா லியனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். லியனுக்கும் ஏதாவது பயமா இருக்கு, ஏதாவது ஆயிடுமோ யுவாக்குன்னு. சோ அடி வாங்கிட்டு இருக்கான். யுவா பாக்குறா, என் உயிர் மேல அவனுக்கு கவலை இருக்குடா, ஆனா எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு வால் எடுத்துட்டு வந்துட்டு இவன் முதுகிலே வெட்டிடுறா, அவளுக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு. அவன் வலி தாங்க முடியாம அங்கே விழுந்து கிடக்க லியன் யுவாவை தூக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறான். ராஜாவையும் கூட்டிட்டு போயிடுறான். யுவாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. கசின் பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ரொம்ப வலிக்கும், பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து கிரவுன் பிரின்ஸ் கிட்ட, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ராஜா ப்ளீஸ் இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, வெளியே போனா உங்களுக்கு ஆபத்துன்னு அவனையும் அங்க தங்க வச்சிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான் கிரவுன் பிரின்ஸ், இந்த குழந்தை எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு. குழந்தை எப்படி வந்துச்சுன்னா நமக்கே தெரியும்ல, குழந்தைய குடுக்க சொல்லிட்டு ஏற்கனவே யுவா சொல்லிருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா லியன் வெளியே வந்து நிக்கிறான். யார் யா நீ அப்படின்னு கேட்டு சண்டைக்கு போகும்போது அடுத்த நாள் குழந்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு பேக் மாதிரி பண்ணி வெளியே வச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அடிக்கடி வாரம் ஒரு தடவையாவது வந்து வந்து குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த இடத்துல வச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட அப்பா நீங்க தானே இவளே கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம லியன் அடிக்கடி வந்து குழந்தைய பாக்குறதுன்னு சொல்லிட்டு உரிமையா இருந்திருக்கான். இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிற அந்த கசின் பொண்ணு அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.